ஹலோ, வணக்கம் தலைவரே, சொல்லுங்க. ஏன்டா பொறம்பு? கவலைப்படாதீங்க, இதெல்லாம் போன்ல பேச நான் நேரா வரேன். மாஸ்டர் 3 ஸ்பெஷாலிட்டி. என்னடா பீடி மாதிரி இருக்க, உடம்ப பறா. சரியா வச்சா ஹாய் மச்சான். ஹாய் மாஸ்டர், எனக்கு ஒரு டீ அப்படியே ஒரு சிகரெட். சூப்பர் ஃபிகரா மச்சான். கரெக்ட் பண்ணா இவ்வளவு கரெக்ட் பண்ணும்டா. இதெல்லாம் ஒரு மேட்டரா? எவ்வளவு நாள் தான்டா பொம்பளை பின்னாடி அலைவீங்க? சும்மா இருங்கடா. டேய், இது வரைக்கும் பார்த்த நிக்கில் வேற. சரி சரி. என்னடா இதெல்லாம் போய் இப்போ ஒரு மேட்டரா பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் லைஃப் ஸ்டைலே மாற போதுடா. போங்கடா டேய். நம்மளே பிளாக்மெயில் பண்றான் மச்சான். அவங்கிட்ட மெமரி கார்டு வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்படியா? சரி. ஹலோ, நான் தான் நிக்கில் பேசுறேன். டேய் நிக்கில், எங்கடா இருக்க நீ? சொல்லுங்க, என்ன விஷயம்? டேய், இந்த கார்டு எங்க? என்கிட்ட தான் இருக்கு. வேணா நிக்கில், என்கிட்ட வச்சுக்காத. ஏன் கார்டு இப்போ அவன்கிட்ட இருக்கு? டேய், இப்ப கொடுக்க முடியுமா முடியாதா? அவ்வளவு ஈஸியா கொடுத்துருவானா? நான் நினைச்சா இன்னைக்கே உன்னை தூக்கிடுவேன். தூக்கறது இருக்கட்டும், எவ்வளவு பணம் தருவேன்? ஏன் தாரான்னு சொல்லானா இல்லன்னு சொல்லானா? நீ பொறுமையா இரு, எப்படியும் கட்சிடு. வாங்க ஆள தூக்குவோப்பா. டேய், இன்னைக்குள்ள கார்டு வரல, நீ காலிடா. சரி பார்க்கலாம். என்னையா நிக்கில் கிடைச்சிட்டானா? சாரி சார், இன்னும் கிடைக்கல சார். என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் புடிங்க. ஓகே சார். அவனுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் ஃபாலோ பண்ணு. ஆல் ரைட் சார். சார், டிசி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி ஸ்பெஷல் டீம்ஸ் எல்லாம் அனுப்பிச்சாச்சு சார். டிரைவர் வண்டி எடுப்பா. ஏய், எங்கடி உன் கள்ளக்காதல? எனக்கு தெரியாது மேடம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நிக்கில் இப்ப இங்க வந்து ஆகணும். அவர் இங்க வர்றது இல்ல மேடம். இந்த கதையெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. மேடம், அவரை பார்க்கணும்னா அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாடினா. போடி. திரும்பி ஏன் போலீஸ் இங்க வருது? ஏமா இவங்க என்ன தெரியலையே. நிக்கில் இங்க வந்தானா? இங்க வரவே இல்ல சார். நிகில் இங்க வந்து 10 நாளைக்கு மேல ஆயிடுச்சுங்க. ஓகே ஆபீசர்ஸ், சர்ச். ஒரு இடம் விடாம தேடுங்க. உள்ள போய் எல்லாத்தையும் கூட்டி வந்துருங்க. போங்க. ஹரியா சார், நிக்கிலுக்கு எனக்கு சம்பந்தம் சார். நிக்கிலுக்கு எல்லாரையும் வண்டியில ஏத்துங்க. நிக்கிலை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு வேணும். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை மறைக்காம சொல்லணும். ஓகே? அவரை பத்தி அவ்வளவா தெரியாது சார். இப்போ சௌமிகாவும் நிக்கிலும் கல்யாணம் ஆன ஒரே வருஷத்திலேயே டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. இப்ப என்ன காரணத்துக்காக நீங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணீங்கங்கறத சொல்ல முடியுமா? எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. மத்தபடி பெருசா ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அவனை அடிக்கடி வந்து பார்க்க வருது யாரு? அவன் செல்போன் ஏதாவது இருக்கா? இல்ல சார். உனக்கு தெரியுமாமா? அத பத்தி எந்த டீடைலும் எனக்கு தெரியாது சார். ஓகே. இந்த கேஸ் சம்பந்தமா எந்த நேரத்துல நான் கூப்பிட்டாலும் நீங்க என்கொயரிக்காக ஸ்டேஷனுக்கு வர வேண்டி இருக்கும். உங்களோட கோஆபரேஷனை வச்சு தான் இந்த கேஸை நான் சீக்கிரம் முடிக்கணும். ஓகே. ஏய், நைட் ஃபுல்லா நிக்கில் உங்க கூட தானே என்ன? மரியாதையா உண்மையை சொல்லிடு. எத்தனை பேர் தான் நிறுத்துங்க. பகல்ல சட்டம் பேசுறீங்க, ராத்திரியான வீட்டுக்கு வந்துடுறீங்க. என்ன பொழப்போ உங்க பொழப்பு. ஏலே கடா கோவிந்தா, சொல்லுங்கண்ணே. நம்ம அண்ணன் திருப்பதி சாமி கிட்ட நம்ம பையன் நிகில வாலாட்டிட்டான்டா. அவனை உண்டில ஆக்கணும்டா. அப்படியா? டேய், உடனே அவன் வீட்டுக்கு போய் அவன் பொண்டாட்டி தூக்குடா. தூக்கிறேண்ணே. சரோஜா வீட்டுல வச்சு விசாரிக்கடா. யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகேண்ணே, வண்டி ஏறா. லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பெண்ணே. சட்டை போட்ட பூவும் நானே, ஜாடை பேசும் ஓடை நானே, குடை பிடிக்கும் சட்டை விடுங்கடா, விடுங்கடா. எங்கடி நிக்கிலே? விடுங்கடா. எத்தனை புருஷன் தான் நீ தேடுவ நீ? யாரா நீங்க? விடுங்கடா. ஏய், டைவர்ஸ் புருஷன் எங்கடி இருக்கா? மரியாதையா உண்மையை சொல்லிடு. விடுங்கடா. ஹலோ. ஏய், தூக்கி வச்சா? அண்ணா பொண்ணை தூக்கி வச்சுங்க. ஏய், உடனே சரோஜா கிட்ட சொல்லுங்கடா. அக்கா கிட்ட தானே? ஓகே. திருப்பதி கிட்ட நான் பேசிக்கிறேன். வீட்டுக்கார நிக்கல. சொல்றியா இல்ல? என்னடி கேட்டா சொல்ல மாட்டேன்? நான் சலாக்கி பண்ணுமா? சொல்லுடி.
உன் புருஷன் ரெக்கார்ட் பண்றதுக்கு என் தலைவன் பேசுறவன் கட்சிதா நோண்டிடுவேன். எங்கடி அவன் அத பத்தி சொல்லுடி. ஒண்ணுமே தெரியாது. நான் அவரை டைவர்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. என்னண்டே கதை விடுற நீ? இருடி தலைவருக்கு போன போற. செல்லுங்கடா. அவன்கிட்ட கொடுத்த மாதிரி கேக்குற? உன் போன கூட உன் நம்பருக்கே போடு. ரிங்கு போயிட்டே இருக்கு. கட் ஆயிடுச்சுடா. சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஓஹோ, அப்ப குரங்கு பாண்டிக்கு போடு. அவங்கிட்ட இருக்கான்னு கேட்போம். ஹலோ, என்ன கிடைச்சிடுச்சா? இல்லண்ணே, எங்க தெரியும் கிடைக்கல. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். நிக்கில் வீட்டுக்கு ஆள் போயிருக்கண்ணே. ஓகே. இப்ப வாத ஒரு மனசுல இடம் தள்ளு தள்ளு, படத்தை பத்தி பேசுவோம். என்ன ஆண்டிப்பட்டி 5 திருடர்கள்னு ஒரு படம் எடுக்கத்த. 5 திருடர்கள் 2 பேர் இருக்கீங்க. 3 பேருக்கு நான் எங்க போறது? புடிச்சுட்டு இருக்காரு. அப்பவும் ஒண்ணு குறையுது. நீங்க அத விடுங்க. முதல்ல சித்திரம் பிலிம்ஸ்க்கு கிராமத்து குயில் ஒரு படம் எடுக்கணும்ல, அத பத்தி பேசுவோம். ஹலோ, எங்கேயா இருக்கு? அந்த குயில் யார் சார்? ரொம்ப அவசியம். குட் மார்னிங். ஹலோ ஹலோ அஸ்வின், நான் சௌமிகா பேசுறேன். நான் பெரிய பிரச்சனையில இருக்கேன் அஸ்வின். என்ன பிரச்சனை கிச்சனா? இந்த பாருமா, சீன் போடாதம்மா, போன வைமா. ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க. மை டியர் அசிஸ்டன்ட்ஸ், எல்லாம் ரெடியா? என்னையா வெளியவே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க, இதுதான் நம்ம ஆபீஸ். நீங்க சின்னல தான் உட்கார்ந்து இருக்கீங்க. நான் வந்துறேன் சார். சிக்கன் பிலிம் சின்னல அதான் இப்படி இருக்கு. மார்னிங் சார். இயக்குனரே தயாரிப்பாளரே. யோ தள்ளியா. மை டியர் அசிஸ்டன்ட்ஸ், இவர் பேர் அஸ்வின். வணக்கம். நம்ம படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா வர்க் பண்ண போறாரு. ஓகே சார். உங்க வரிசையில கடைசி அசிஸ்டன்ட். ஓகே சார். ஆனா ஏ வரிசையில ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட். புரிஞ்சுதா? ஓகே சார். என்ன குதிரை முத்து திருன்னு முழிக்கிற? சொல்லுங்க சார். இன்னைக்காவது ஃப்ரெஷ்ஷா சீன் கிடைச்சதா? வந்திருக்கு சார். கொட்டியா கொட்டு சார். இந்த ஆள போய் கொட்டி நீட்டு. நம்ம ஆளுகிட்ட நிறைய தரகுது சார். ஏம்பா கொட்டப்பா. அதான் சார். ஐயோ தம்பி, நீ ரொம்ப ஆர்வக்கோளரா இருக்கியே, அவசரப்படாதப்பா. நீ யூனிட்டுக்கு புதுசு. முதல்ல படத்தோட கதையை தெரிஞ்சுக்கோ. பூஞ்சோலைங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்து பண்ணையாரு கந்து வட்டிக்கு கடன் கொடுக்கிறவன். அவங்கிட்ட கடனை வாங்கிக்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாத ஒரு இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க பாக்குறான். அவங்கிட்ட இருந்து அந்த இளம் பெண் எப்படி தப்பிக்கிறா, கடைசியில தன்னோட காதலோட எப்படி சேர்றாங்கிறதா இந்த படத்தினுடைய கதை. எப்படி சார், ஒரு பொண்ண வலுக்கட்டாயமா கடத்தியோ இல்ல கற்பழிச்சாலோ இல்ல கல்யாணம் பண்ணாலோ இந்திய தண்டனை சட்டப்படி அவனை தூக்கி உள்ள வைக்கலாம் சார். எனக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சியா? ஸ்ரீ பாமர சேஷா அப்படின்னு பேர் வச்சிருக்க. எனக்கா ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சா? அது என்ன சார் உங்க பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. ஸ்ரீ பாமர சேஷா. வெரி குட். இப்படித்தான் அடிக்கடி என்கிட்ட கேள்வி கேட்கணும். இவங்களும் இருக்காங்களே, வாயை திறக்கவே மாட்டாங்க. அதாவது தம்பி, நம்ம தமிழ் சினிமாவினுடைய முக்கிய வெற்றி பெற்ற இயக்குனர்களுடைய முதல் எழுத்தை எல்லாம் ஒண்ணு சேர்த்து ஸ்ரீ பாமர சேஷா அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். ஸ்ரீனா நம்ம டைரக்டர் ஸ்ரீதருடைய முதல் எழுத்து ஸ்ரீ. பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாக்யராஜ் இவங்களுடைய முதல் எழுத்து என்ன? பா. மகேந்திர, மணிரத்னம் இவங்களுடைய முதல் எழுத்து மா. ரவிக்குமார், ராஜா இவங்களுடைய முதல் எழுத்து ரா. சேரனுக்கு ஷே, சங்கருக்கு ஷா. இதையெல்லாம் ஒண்ணு கூட்டி படிச்சு பாருங்க. ஸ்ரீ பாமர சேஷா. எப்படி என் பேரு? சார், உங்க பேர்ல இவ்வளவு கதை இருக்கு. நீங்க என்டெலி டிஃபரன்ஸ் சார். சார், நீங்க என்ன அஸ்ட்ராலஜரா? அதாவது தம்பி, இந்த சினிமாவுல நடிக்க வந்தவன் டைரக்டர் ஆயிடுவான், டைரக்ட் பண்ண வந்தவன் வசனகர்த்தா ஆயிடுவான். இப்ப என்னையே எடுத்துக்கங்களேன், நான் நடிக்க தான் வந்தேன், ஆனா டைரக்டர் ஆயிட்டேன். இருந்தாலும் நான் சூப்பரா நடிப்பேன்ல. சார், ஒரு டைலாக் பேச கிடைச்சா? டைலாக் நானு
வானம் பொழிகிறது பூமி விளைகிறது எதற்கு கேட்கிறாய் கிஸ்தி நீ எங்களோட வயலுக்கு வந்தாயா ஏற்றம் இறைத்தாயா நாத்து நட்டாயா இல்லையா கொஞ்சி களவாடும் எங்கள் குல தமிழ் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா மாமனா மச்சானா மானம் கட்டவனே எதற்கு கேட்கிறாய் பேட்டா இன்று உங்களுக்கு இல்லை பேட்டா ஒழுங்கா டிஸ்கஷனை கண்டினியூ பண்ணுங்க ஓகே நான் வெட்டுறேன். ஓகே சார் ஏப்பா என்ன சொன்னாரு கேட்டீங்களா? கேட்டேன் எல்லாம் கேட்டேன் இன்னைக்கு உங்க பேட்டாவுக்கு டாடா காசு.